ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அன்பார்ந்த சகோதரர்களே, நிறைய இடங்கள் முன்பதாக எல்லாம் காலியாக இருப்பதால் சகோதரர்கள் முன்பதாக வந்து அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பின்னால் இருக்கக்கூடிய சகோதரர்கள் மிகவும் நெருக்கமாக அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வரக்கூடியவர்களுக்கு நாம் வழி கொடுக்க வேண்டும். ஆகவே முன்பு வந்து அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, கண்ணியமான ஜும்ஆவுடைய தினத்தில் சங்கீமிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வீட்டிலே ஒன்று கூடி அல்லாஹ்வுடைய தீனை கேட்பதற்காகவும் பேசுவதற்காகவும் அமர்ந்திருக்கின்றோம். நாம் தீனாக எதை தெரிந்து வைத்திருக்கின்றோமோ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இறுதி மூச்சு வரை சிறந்த முறையில் பின்பற்றி வாழ்ந்து அதே நிலையில் மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மார்க்கத்திலே குர்ஆனிலே வெறும் தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் இதை மட்டும் அல்லாஹ் தஆலா கற்றுத்தரவில்லை. மாறாக குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆட்சி அதிகாரங்களை பற்றியும் பல்வேறு இடங்களில் பேசுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் சொல்கிறான், வலில்லாஹி முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த். இந்த வசனம் எல்லாம் நாம் கேட்டதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ஆற்றல் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் வல்லமையின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், வலில்லாஹி முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த் வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். வானத்தின் ஆட்சியும் பூமியின் ஆட்சியும் அல்லாஹ்விற்குரியது. அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கிறது. வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். அந்த அல்லாஹ் அனைத்தின் மீதும் பெருஆற்றல் உடையவனாக இருக்கின்றான். தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்க். 29வது ஜுஸுடைய முதல் ஆயத். அல்லாஹ் சொல்கிறான், தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்க். யாருடைய கையில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறதோ,
நம்முடைய ஆட்சியாக இருக்கட்டும், வானம், பூமி, பறவைகள், மிருகங்கள், அனைத்து படைப்பினங்களுடைய ஆட்சியும் அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கிறது. ஆட்சி என்றால் வெறும் பூமியை, ஒரு மாநிலத்தை ஆட்சி செய்வதல்ல. உலகத்துடைய எல்லா படைப்பினங்களுடைய ஆட்சியும் யாருடைய கையில் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க், அல்லாஹ் சொல்கிறார், யாருடைய கைவசம் ஆட்சி அதிகாரம் இருக்கிறதோ அல்லாஹ்வுடைய கையிலே. தபாரக், அவன் பரக்கத்து பொருந்தியவர் என்று அல்லாஹ் சொல்கிறார். வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், மீண்டும் அதே வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான் பாருங்கள். தபாரக்கல்லதி பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அங்கே அல்லாஹ் தஆலா அதை சொன்னான் இல்லையா? இங்கேயும் அல்லாஹ் தஆலா அதை பயன்படுத்துகிறான். அந்த அல்லாஹ் இருக்கின்றானே, அவன் அனைத்தின் மீதும் பேராற்றல் உடையவன், நாடியதை செய்வான். ஃபஅலு லிமா யுரீத், அவன் நாடியதை செய்து விடுவான். அவன் என்ன நாடுகிறானோ அதை செய்வான். அன்பார்ந்தவர்களை, இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கும் ஆட்சி அதிகாரங்களை கொடுக்கிறார். பொதுவாக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மனிதர் நற்பண்புகள் உள்ளவராக இருக்க வேண்டும். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மன் லா யர்ஹமுனா, மன் லா யர்ஹமுனா. அல்லாஹ்வே, எங்கள் மீது கருணை காட்டாத ஆட்சியாளர்களை எங்களுக்கு நீ நியமித்து விடாதே. அதுதானே ஒரு ஆட்சியாளருடைய பண்பு, மக்களின் மீது கருணை, பாசம், நேசம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த துஆவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார். அல்லாஹ்வே, எங்கள் மீது கருணைப்படாத, எங்களை நேசிக்காத ஆட்சியாளர்களை எங்கள் மீது நியமித்து விடாதே என்று துஆ செய்ய வேண்டும். எப்போ? ஸ்டேட்டஸில் வைத்து அல்ல, ஒவ்வொரு தொழுகின் போதும் துஆ செய்ய வேண்டும். சஜ்தாவிலே அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். உபரியான தொழுகைகளை தொழுது கேட்க வேண்டும். தஹஜ்ஜுதிலே இருந்து கேட்க வேண்டும். தொழுகைக்கு பிறகு கேட்க வேண்டும். ஆனா நம்ம எப்ப கேட்போம்? ஸ்டேட்டஸ்ல வச்சதோட முடிஞ்சு, அவ்வளவுதான். அது பார்க்கறவங்க அவங்க ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, அது பார்க்கற ஸ்டேட்டஸ் ஷேர் பண்றாங்க, அதோட முடிஞ்சு போச்சு துவா. நம்மளோட துவா அப்படிதான் இருக்குது, இல்லை சகோதரர்களே? ஆகவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஆட்சி ஆண்டார்கள் அப்படிதானே? தன்னை கொலை செய்ய வந்தவரிடத்தில் கூட அவருக்கு நல்ல உணவை கொடுங்கள், நல்ல ஆடையை கொடுங்கள், அவருக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் செய்து கொடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எதிரிக்கு கூட அந்த வார்த்தையை குறிப்பிட்டார். அந்த எதிரி மஸ்ஜித் நபவியிலே கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார். சஹாபாக்களை அழைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? இவருக்கு நல்ல உணவை கொடுங்கள், நல்ல ஆடையை கொடுங்கள், என்ன தேவையோ அனைத்தையும் நிறைவேற்றுங்கள். இந்த வார்த்தை என்ன ஆனது? எதிரியாக இருந்த அந்த மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கரத்தை பிடித்து கலிமா ஷஹாதாவை சொல்லி தீனை ஏற்றுக்கொண்டார். அப்புறமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஒரு ஆட்சியாளருடைய பண்பு இதுதான். மக்களிடத்தில் அன்பாக, பண்பாக, கண்ணியமாக, மக்களில் ஒருவராக, மக்களை நேசிக்கக்கூடியவராக. ஆகவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உயர்ந்த பண்பை அல்லாஹ் தஆலா சூரா கலம் என்ற அத்தியாயத்தில் சொல்லும் பொழுது, وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ, நபியே, நீங்கள் நற்குணத்துடைய உச்சகட்டத்திலே இருக்கிறீர்கள். லஅலா خُلُقٍ عَظِيمٍ, ஹைல இருக்கிறீங்க, நற்குணத்திலே இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. லஅலா خُلُقٍ عَظِيمٍ, நற்குணத்துடைய உச்சகட்டத்திலே இருக்கிறீர்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. மக்காவுடைய ஆட்சி கிடைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்கு நுழைகிறார்கள். கடைசி காலகட்டத்தில் அதுதானே, அங்க மிஞ்சம் இருப்பது அபூ சுஃபியான் மட்டும்தான் இருக்கிறார்கள். மக்கால ஆட்சி ஆளுநர் அபூ சுஃபியான் தான் இருக்கிறார்கள். அபூ சுஃபியான் பல பயணங்களை மேற்கொண்டு விட்டார் மதீனாவை நோக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக. நபி அவர்களே, முஹம்மது அவர்களே, நீங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துக்கீங்க மக்காக்கு, ஹஜ்ஜி செய்யுங்க, உம்ரா செய்யுங்க, தொழுகுங்க, ஜக்காத் கொடுங்க, தஅவா செய்யுங்க, தொழுகுங்க, எல்லா அமலையும் செய்து கொள்ளுங்கள். ஒரு பக்கம் எங்களுடைய சிலைகளை நாங்கள் வணங்கிக் கொள்கிறோம், மறுபக்கம் உங்களுடைய எல்லா இபாதத்துகளையும் செய்து கொள்ளுங்கள். பேச்சுவார்த்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பதிலும் அளிக்கவில்லை. மக்கா டு மதீனா சாதாரண விஷயம், 480 கிலோமீட்டர்.
குதிரையிலும் ஒட்டகத்திலும் பயணம் செய்து வந்த அந்த அபூ சுஃபியான் பேச்சுவார்த்தைக்கு வருகிறார், அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வரார். சகோதரர்களை இணை வைக்கக்கூடியவரிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் போகவே இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் உறுதியா இருந்தான். லா இலாஹ இல்லல்லாஹ்விலே உறுதியாக இருந்தார். அதான் ஈமான். இன்னைக்கு பார்க்கிறோம் சுப்ஹானல்லாஹ், முஸ்லீம் எலெக்ஷன் வந்தால் அவருடைய ஈமான் முக்காவாசி காலியாக போயிடும். பார்க்குறோமா இல்லை? யாரும் தனிப்பட்ட ரீதியில் சொல்லவில்லை, பொதுவாக இல்லை, நம்ம அண்ணன் தம்பிகள் அவ்வளோதான். எலெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா 96% ஈமானெல்லாம் பறந்துடும். வணக்கம் சொல்றதா இருக்கட்டும், கோயிலுக்கு போறதா இருக்கட்டும், பொட்டு வைக்கிறதா இருக்கட்டும், சஜதா பண்றது இல்லை, பாக்கி எல்லா பலாயும் பண்ணிடுறாங்க. செய்யலாமா? செய்யலாமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இஸ்லாம் அல்லாதவர்களே சொல்கிறார்கள் வணக்கம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி. பார்க்கிறோமா இல்லை? சமீபத்தில் கூட ஒருத்தர் இஸ்லாம் அல்லாதவர், அவர் பேர் ஞாபகம் இல்லை, அவர் சொல்றாரு வணக்கம் எதுக்கு சொல்லணும்? ஒருத்தர் பார்த்து வணக்கம் எதுக்குன்னு சொல்லணும், தேவையே கிடையாது. பார்த்து நல்லா இருக்கியா கேளு போதும், சாப்பிட்டியா கேளு போதும், ஊர்ல வீட்டுல நல்லா இருக்கீங்களா போதும் அப்படிங்கிறார். இதுக்கு மேல என்ன இருக்கு பேசுறதுக்கு? வணக்கம் என்பதை இறைவனுக்கு செலுத்த வேண்டிய ஒன்று. உன்னை பார்த்து உனக்கு வணக்கம், உனக்கு வணக்கம், உனக்கு வணக்கம், என்னது இது? சொல்றது யாரு? நான் முஸ்லீம். முஸ்லீம் அல்லாஹ் இய்யாக நஅபுத், அல்லாஹ் உன்னைத்தான் வணங்குவேன் என்று சொல்லக்கூடிய முஸ்லீம் வணக்கம் 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 வணக்கம். பார்க்கிறோமா இல்ல? குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான் ஃபஸ்ஜுது லில்லாஹி வஅபுது. குர்ஆனுடைய ஆயத்து சூரா நஜ்முடைய கடைசியை திறந்து பாருங்கள். ஃபஸ்ஜுது லில்லாஹி வஅபுது, அல்லாஹ்விற்கு மட்டும் சஜதா செய்யுங்கள், அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் ரசூலுல்லாஹ் செஞ்சிருந்தா பத்ர் நடந்திருக்குமா? உஹது நடந்திருக்குமா? கந்தக் நடந்திருக்குமா? தபூக் நடந்திருக்குமா? தேவையே கிடையாது. அதுதானே? ஈமானிலே எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் பண்ணவே இல்லை. ஏன் பண்ண வேண்டும்? இந்த பூமி வானம் பூமி எல்லாம் அல்லாஹ்விற்குரியது, தீனை பிரச்சாரம் செய்கிறோம், தீனை ஏற்றிருக்கிறோம், ஏன் நாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டும்? மீறி போனால் இந்த உயிர் போகுமா? அல்லாஹ்க்காக போகட்டுமே. وَلَئِنْ قُتِلْتُمْ فِي سَبِيلِ اللَّهِ أَوْ مُتُّمْ لَمَغْفِرَةٌ مِنَ اللَّهِ وَرَحْمَةٌ خَيْرٌ مِمَّا يَجْمَعُونَ. காபிர்கள் சேகரிக்கக்கூடிய அந்த துனியாவை விட அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்படுவது சிறந்தது என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறான், மகத்தான கூலியை எல்லாம் வழங்குகிறான் உங்களுக்கு. அதுதான சகோதரர்களே, ஏன் இந்த மார்க்கத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டும்? நான் முஸ்லிம் இப்படிதான் இருப்பேன், இஸ்தனா எனக்கு ஓட்டு போடு, இல்லாட்டி ஓட்டு தேவையில்லை, அல்லாஹ் இருக்கிறான், அதான் ஈமான். அதுதானே? பார்க்குறோம் இன்னைக்கு கேட்ட சொல்றாங்க போயிட்டான் வச்சு விட்டாங்க. வைக்கும்போது நமக்கு எங்க போச்சு? வைக்காதீங்க, நான் முஸ்லீம் என்று சொல்ல வேண்டாமா? சொல்ல வேண்டாமா சகோதரர்களே? இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் இருந்தோம்னா அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானா? யோசிச்சு பாருங்க. இப்படி ஈமான் எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறனால தான் நமக்கு தலைக்கு மேல ஷைத்தான் உட்கார்ந்து இருக்கிறான். தலைக்கு மேல ஷைத்தான் உட்கார்ந்து நம்முடைய முடியை பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். முடியை பிடிச்சிட்டு ஷைத்தான் உட்கார்ந்து ஆடிட்டு இருக்கானா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, அபூ சுஃபியான் இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பேச்சுக்கு மீண்டும் நீங்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வர வேண்டாம் என்று கூறிவிட்டார்கள். நாங்கள் இன்ஷா அல்லாஹ் வருவோம், ஆட்சி அதிகாரங்களை பிடித்தவர்களாக வருவோம் என்றார்கள். என்ன ஆட்சி அதிகாரம்? அல்லாஹ்விடமிருந்து எதிர்பார்த்தார்கள். அல்லாஹ் நமக்கு ஆட்சியை தருவான், அதிகாரத்தை தருவான். ஏன் நம்ம வேலை செஞ்சிருக்கிறோம். என்ன வேலை? பிரச்சாரம் அல்ல, இஸ்லாமிய பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியத்து இருந்த சின்ன நியத்து, அல்லாஹ் நமக்கு ஆட்சியை தருவான், அதிகாரத்தை தருவான். ஏன்? நம்ம இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். என்ன வேலை? தீனுடைய வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். நாடு நாடா சஹாபாக்கள் அனுப்புறோம், மதீனாவை தூய்மையாக்கிட்டோம், மக்கால பல மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற அந்த ஈமான் யக்கீன் இருந்தது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ஷா அல்லாஹ் விரைவில் நாங்கள் வருவோம் ஆட்சி அதிகாரங்களை பிடித்தவர்களாக. குர்ஆனுடைய ஆயத்து சகோதரர்களே, குர்ஆனில் வருகிறது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا وَقُلْ رَبِّ أَدْخِلْنِي مُدْخَلَ صِدْقٍ وَأَخْرِجْنِي مُخْرَجَ صِدْقٍ وَاجْعَلْ لِي مِن لَّدُنكَ سُلْطَانًا نَصِيرًا. ஆட்சி அதிகாரங்களை பிடித்தவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. எங்க? மக்காவிற்கு நுழைகிறார்கள். ஆட்சி அதிகாரம் கிடைச்சிட்டு உள்ள போறாங்க. சகோதரர்களே, இன்னும் சொல்லி போறாங்க தெரியுமா? நாங்க ஜெயிச்சிட்டோம், பாத்தீங்களா, நாங்க ஜெயிச்சிட்டோம்,
இன்னி எங்களை உங்களால் ஏதாவது செய்து விட முடியுமா? அந்த பேச்செல்லாம் பேசவே இல்லை. ஆட்சி கிடைத்து விட்டது, அதிகாரம் கிடைத்து விட்டது, மக்காவிற்குள் நுழைகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன வார்த்தை சொல்லி நுழைகிறார்கள் தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா, அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் யாருமே இல்லை. அங்கே என்ன சொல்றாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ்வை தான் சொல்கிறார்கள். அல்லாஹுவை தவிர இறைவன் யாருமே இல்லை. வஹ்தா, அவன் தனித்தவன். ஸதக வஅதா, தன்னுடைய வாக்கை உண்மைப்படுத்தினான். வனஸர அப்தா, தன்னுடைய அடிமைக்கு அல்லாஹ் உதவி செய்தான். அங்க தன்னை ரசூல் சொல்லல, நபின்னு சொல்லல, சொன்னாலும் தவறில்லை. தன்னை பணிந்து கொண்டார்கள். வனஸர அப்தா, தன்னுடைய அடிமைக்கு அல்லாஹ் உதவி செய்தான். வஅஸ்ஸ ஜுண்டா, தன்னுடைய பட்டாளத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். உறுப்பினர்கள் கண்ணியப்படுத்தவில்லை, ஓட்டு போட்டவர்கள் கண்ணியப்படுத்தவில்லை, அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். தன்னுடைய நபியை ஏன்? தீனுக்காக வேலை செஞ்சனால. எதுக்காக வேலை செஞ்சனால? தீனுக்காக வேலை செய்த காரணத்தால். வஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா, எதிரிகளின் படைகளை அல்லாஹ் தோற்கடித்தான் என்ற திக்ருடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிற்கு நுழைந்தார்கள். நுழைந்த பொழுது மக்காவில் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் வீட்டுக்குள் நுழைந்து கொண்டார்கள். ஆஹா, முஹம்மது அவர்கள் ஆட்சி அதிகாரங்களை கையேந்தி வந்து விட்டார், நம்மளை எல்லாம் தீர்த்து விடுவார் என்று மக்கள் நினைக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறாங்க, யாரையுமே காணோம். சஹாபாக்களை தெரு தெருவாக அனுப்பி வைத்து விட்டு சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் இந்த தினம் மன்னிக்கப்பட்டு விட்டீர்கள் என்று சொல்லி எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க, எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க, பயப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம், இன்றைய நாளில் நீங்கள் பழி வாங்கப்பட மாட்டீர்கள் அப்படி சொல்லி எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னா எல்லாம் வந்தாங்க. எல்லாத்தையும் மன்னித்தார்கள். எப்படியெல்லாம் அடி வாங்கி எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு சகோதரர்களே எல்லாத்தையும் மன்னித்தார். ஒரு ஆட்சியாளர்கள் என்பவர்கள் இவர்கள் தான். எல்லாத்தையும் மன்னித்தார்கள். மன்னித்து விட்டு என்ன சொன்னார்கள்? மக்களே, ஒரு விஷயம், நீங்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இன்மையிலும் மறுமையிலும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். இந்த செய்தியைத்தான் நான் முக்கியமாக சொல்லிக் கொள்கிறேனே தவிர இன்றைய நாளில் நீங்கள் யாரும் பழிவாங்கப்பட மாட்டீர்கள், நிம்மதியாக நீங்கள் வாழ்ந்து கொள்ளலாம் என்றார். சோழன் இந்த ஆட்சி அதிகாரங்களை தந்தது யார்? அல்லாஹ் கொடுத்த ஆட்சி அதிகாரங்கள். அல்லாஹ் தஆலா நமக்கும் வாக்களிக்கிறான், குர்ஆனிலே வாக்களிக்கிறான். சூரா நூரை திறந்து வாருங்கள். வஅதல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வஅமிலு ஸ்ஸாலிஹாத் லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்த் கமா ஸ்தக்லஃப அல்லதீன மின் கப்லிஹிம். சூரா நூறு சூராவிலே திறந்து பாருங்கள், இன்ஷா அல்லாஹ் வீட்டுக்கு போய். அல்லாஹ் வாக்களிக்கிறான். ஆட்சியாளர்கள் வாக்களிக்கிறாங்கல்ல, இவங்களாம் உண்மையா இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். நம்ம இன்னைக்கு பேசுறோம் அப்படிதானே, இவங்கெல்லாம் உண்மையா இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? ஆட்சி அதிகாரம் கிடைச்சதுக்கு அப்புறம் எப்படி வேணாலும் மாறலாம், எப்படி வேணாலும் மாறிவிடலாம். அதனால அல்லாஹ் மேல தவக்குல் பண்ணி இப்போ ஓட்டு போட்டு வர்றோம் அப்படிதானே. அல்லாஹ் மேல தவக்குல் பண்ணி எல்லாம் ஒன்னதான் நம்புறேன் என்று அந்த தவக்குலோட போய் ஓட்டு போட்டு வர்றோம். சொல்ற அல்லாஹுவை நம்பாமல் வேறு யாரை நம்ப முடியும்? அல்லாஹ் வாக்களிக்கிறான். நீங்கள் ஈமான் முறையாக கொண்டு ஈமான்ல சரியாக இருந்து தீனை பின்பற்றி வாழ்ந்தால் முன்பு வந்த மக்களுக்கு எப்படி ஆட்சி அதிகாரங்களை கொடுத்தோமோ அதே மாதிரி உங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தை தருகிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த ஈமான்ல நம்ம சரியா இருக்கிறோமா? அமல்ல சரியா இருக்கிறோமா? ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதில் இருக்கக்கூடிய ஆர்வம் அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதிலே இருப்பதில்லை. ஃபஜ்ருக்கு எழுந்து ஓட்டு போட போயிருந்தா பிரச்சனை இல்லை. ஃபஜ்ருக்கு எணிக்காம 6 மணிக்கு அலாரம் வச்சு போய் ஓட்டு போட்டு அல்லாஹ்வோட உதவி கிடைக்குமா? நேரமா போய் ஓட்டு போட்டுருவோம், நேரமா போய் ஓட்டு போட்டுருவோம். 6 மணி 6:30 மணிக்கு அலாரம் வச்சு போய் பார்க்கிறோம். அந்த பூத்தில இருந்த அந்த கூட்டத்திலே பாதி கூட ஃபஜ்ருக்கு வரவில்லை. எப்படி அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும்? பெருநாளோட அறிவிப்போட முடிஞ்சு போச்சு ஃபஜ்ர் தொழுகை, 5 நேரம் தொழுகை எல்லாம். பின்ன எப்படி அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும்? பெற தெரிஞ்சுதான்னு கேட்கறது. தெரிஞ்சிருச்சுன்னா அதோட ஃபர்து தொழுகை விடுற மாதிரி, ஃபர்து நோம்பு விடுற மாதிரி ஃபர்து தொழுகையை விட்டுறது. பெருநாளைக்கு எத்தனை பேர் ஃபஜ்ருக்கு வராங்க? 2 சஃப் பழைத்த மாதிரி ஆயிடும். 30 நாள் முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஆகி விடுகிறார். அது 29 30வது நோம்பு அன்னைக்கு ஃபஜ்ரில் 5-6 சஃப் வரும். பார்க்கிறோமா இல்லையா? ஈமான்ல சரியில்லை, ஏதோ எலெக்ஷன் வந்தா ஈமானே அடமான வச்சிடறோம், அமலும் சாலிஹாத்தும் இல்ல,
பின்ன எப்படி அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும்? சொல்ல சிறுபான்மை நம்ம சொல்றோம், ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு நம்ம பெரும்பான்மையா தான் இருக்கோம். அது வேற விஷயம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, அல்லாஹ் தரக்கூடிய ஆட்சி அதிகாரம் எப்படிப்பட்டது என்றால் பறவைகளிடத்திலே பேசலாம், பூச்சினங்களிடத்திலே பேசலாம். அப்படிப்பட்ட ஆட்சி அதிகாரங்கள் அல்லாஹ் தருவான். அல்லாஹ் தரக்கூடிய ஆட்சி அதிகாரம் என்பது பிரம்மாண்டமானது சகோதரர்களே. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி ஆண்டார்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி ஆண்டார்கள். குர்ஆனிலே சூரா அன்-நம்ல், சூரா ஸாத் எல்லாம் தெரிந்து பாருங்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பூச்சிகளிடத்தில் பேசுவார்கள். எறும்பு பேசுறது சுலைமான் நபிக்கு புரியும். பறவைகளிடத்தில் பேசுவார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். ஹுதுஹுதுங்கிற ஒரு பறவை டெய்லி ஒரு நேரத்தில் வரும். அந்த ஹுதுஹுது பறவை வர்றதுக்கு லேட்டா வருது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ஹுதுஹுதே இன்னும் தாமதம் அப்படின்னு கேட்கிறாங்க. அது பதில் சொல்லுது, நான் வந்து கொண்டிருக்கக்கூடிய வழிகளில் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் பார்த்தேன் என்று அந்த பறவை பேசுகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே எறும்பு பேசியதை கேட்கிறார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பட்டாளம் வரும் பொழுது எறும்பு பேசுகிறது. எறும்புடைய அமீர் பேசுகிறார், யா அய்யுஹன் நமல் உதுகுலு மசாகினக்கும் லா யஹ்திமன்னக்கும் சுலைமான் வ ஜுனூதுஹு வ ஹும் லா யஷ்உரூன். எறும்புகளே எல்லாம் பொந்துக்குள்ள போய் நுழைஞ்சிருங்க, எல்லாமே பொந்துக்குள்ள போய் நுழைஞ்சிருங்க. ஏன்? சுலைமானுடைய கூட்டமும் வருகிறது, நம்ம மேல ஏறி மிதிக்க வாய்ப்பு உள்ளது. ஆகவே எல்லாம் பொந்துக்குள்ள போய் நுழைஞ்சுக்கோங்க. இது சுலைமான் நபி கேட்கிறான். சுலைமான் நபிக்கு இது புரியுது. அவங்க என்ன ஃபதபஸ்ஸம ضاحكا من قولها, அந்த பேச்சு கேட்டு சுலைமான் நபி சிரித்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய வசனத்திலே சொல்கிறான். சொல்ல அல்லாஹ் தரக்கூடிய ஆட்சி அதிகாரம் என்பது இப்படிதான் பிரம்மாண்டமாக இருக்கும். அது அவருடைய மௌத் வரை அது நிலையாக இருக்கும். அல்லாஹ் தரக்கூடிய ஆட்சி அதிகாரம் என்பது அல்லாஹ் நமக்கு சொல்கிறான், உனக்கு நம்ம தர்றோம், உங்களுக்கு நம்ம தர்றோம், ஈமான்ல சரியா இருங்க, அமலு சாலிஹாத்துல சரியா இருங்க. இன்னைக்கு நமக்குள்ள ஒற்றுமை இருக்கா யோசிச்சு பாருங்க. இந்த டைம் ஈதுல் ஃபித்ர் 3 பெருநாள், என்ன ஒற்றுமை? 4 முஸ்லீம்கள் கேட்கிறாங்க, நேற்று அவரு தொழுதுட்டாரு, முந்தானத்து இவரு தொழுதுட்டாரு, உனக்கு நாளைக்கு எத்தனை மணிக்கு தொழுகைன்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் ஒருவன் சொல்றீங்க, இறுதி நபி ஒரு மாமனிதர்னு சொல்றீங்க, ஒரே குர்ஆன் இறுதி வேதம் அதோட முடிஞ்சு அப்படிங்கிறீங்க. ஆனா பெருநாள் மட்டும் 3 நாளும் தொழுகிறீங்களாப்பா? யாருடைய கேள்வி இது? நான் முஸ்லிமுடைய கேள்வி. பதில் சொல்ல முடிவதில்லை. என்ன ஒற்றுமை, என்ன ஒற்றுமை? ஒற்றுமை இல்லையே முஸ்லிம் சமுதாயத்திலே எப்படி அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும்? யோசிச்சு பாருங்க. சொல்ல தீன் நம்ம வாழ்க்கையில இருந்தால்தான் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். பதில்ல இருந்துச்சு ஈமான், பதில்ல இருந்துச்சு இத்தாஅத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டுப்பாடு இருந்துச்சு. பதிலுடைய போர்ல யோசிச்சு பாருங்க. எதிரிகள் சொல்றாங்க ரசூலுல்லாஹ்விடத்திலே, முஹம்மது அவர்களே இந்த போரிலே உங்களை கொலை செய்து விடுவோம் அப்படிங்கிறாங்க. நம்ம பதிலுடைய யுத்தமெல்லாம் பயம்லாம் தெரியும் அதுதானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இருந்தது ஈமான். நம்ம துஆ செய்ய வேண்டும், எல்லாம் ஆட்சி ஓட்டு போட்டுட்டு வந்தா வேலை முடிஞ்சு நினைச்சுக்காதீங்க. சொல்லி ஓட்டு கட்டாயமாக போட வேண்டும். இந்த சூழ்நிலையிலே கடந்த ஆண்டெல்லாம் ஓட்டு போடாதீங்கன்னு சொன்ன அறிஞர்கள் எல்லாம் இந்த ஆண்டு என்ன சொல்றாங்க, ஓட்டு போட்டுருங்கப்பா அப்படிங்கிறாங்க. அதுதானே, ஓட்டு போடாதீங்கன்னு சொன்ன உலமாக்கள் எல்லாம், அறிஞர்கள் எல்லாம், மார்க்க அறிஞர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, ஓட்டு போட்டுருங்க, இனி அடுத்ததும் வந்துட்டா முடிஞ்சு போச்சு. அதுதானே, தயவு செஞ்சு ஓட்டு போட்டுருங்கப்பா. இந்த டைம் ஜனநாயகம் போடலாமா, குஃப்ரு ஷிர்க்குன்னு பேசிட்டு இருக்காதீங்க, அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு போய் ஓட்ட போடு, துஆ பண்ணிட்டு போய் ஓட்ட போடுங்க. ஓட்டு போடாதீங்கன்னு சொன்ன அறிஞர்களை என்ன சொல்றாங்க, ஓட்டு போட்டு ஜும்ஆக்கு முன்னாடி நேரமா போய் போட்டு. அதுதானே, ஜும்ஆக்கு அப்புறம் நீ சாப்பிட போ, பின்ன தூக்கம் வரும், பின்ன அசர் ஆயிரும், பின்ன டைம் ஆயிரும், ஓட்ட வேஸ்ட் பண்ணிடாத, போய் போட்டுருங்க அப்படிங்கிறாங்க. பெரிய பெரிய அறிஞர்கள் உலமாக்கள் எல்லாம் ஒத்த கருத்தாக சொல்கிறார்கள், கட்டாயமா ஓட்டு போட்டுருங்க, ஓட்டு போடாமல் இருந்து விடாதீர்கள். உடம்பு சரியில்லாட்டியாவது ஆட்டோவை கார்லயாவது போய் எப்படியாவது ஓட்டு போட்டு ஆட்சி மாறுறக்கா அல்லாஹ்விட துஆ செஞ்சிருங்க அப்படிங்கிறான். சகோதரர்களே, ஆட்சிகள் மாறப்பட வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நாம் மன்றாட வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஓட்டுங்கிற அந்த கடமையை நிறைவேற்றி விட்டோம். இனி ரிசல்ட் வர்றவர் அல்லாஹ்ட்ட கதறிட்டே இருக்கணும், அல்லாஹ் ஆட்சியை மாற்றி கொடு, அல்லாஹ்வே ஆட்சியை மாற்றி கொடு. ஒவ்வொரு தொழுகின் போதும் துஆ கபூல் ஆகக்கூடிய நேரம் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும்.
துவா செஞ்சா போதுமா? சொல்லு, ஈமானோடு அமலோடு துவா செஞ்சா அது கபூல் ஆயிருச்சுன்னா பத்ர் மாதிரி வெற்றி கிடைச்சிடும். ஈமான் பத்ர் மாதிரி வெற்றி கிடைத்து விட நம்பிக்கை யக்கீன் இருக்க வேண்டும். பத்ர்ல ஆளு முஸ்லிம்கள் கம்மி, உணவில்லை, வாகனம் இல்லை, ஆயுதங்கள் இல்லை, என்ன இருந்தது? ஈமான் இருந்தது. وَلَقَدْ نَصَرَكُمُ اللَّهُ بِبَدْرٍ وَأَنْتُمْ أَذِلَّةٌ فَاتَّقُوا اللَّهَ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அதுதானே, சத்தியமாக நாம் உங்களுக்கு பத்ரிலே உதவி செய்தோம், ஆகவே அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்விற்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுல துஆ செஞ்சாங்க, அல்லாஹ்வையே நம்பினார்கள். அதுதானே, போர் ஆரம்பமானது, அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை இறக்கி உதவி செய்தான். சஹாபாக்களுக்கும் தன்னுடைய நபிக்கும் உதவி செய்ததின் அடிப்படை என்ன? ஈமான், அமல், தஅவா. ஆகவே தன் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், வ இன் தஸ்பிரு வ தத்தகு லா யதுர்ருக்கும் கைதுஹும் ஷைஆ இன்னல்லாஹ பிமா யஅமலூன முஹீத். நீங்கள் பொறுமை கொண்டு இறையச்சமாக வாழ்ந்தால் உங்களை யாரும் ஒன்றும் செய்து விட முடியாது. சனுல்கி ஃபீ குலூபில் லதீன கஃபரு الرعب பிமா அஷ்ரகு பில்லாஹ். முஸ்லிமே, காஃபிர் உன்னை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறான். காஃபிர் உன்னை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறான். சிறுபான்மை சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை. கணக்கெடுப்படி அப்படி சொல்லிட்டாங்க. அதுதானே, முஸ்லிம்கள் எல்லாம் இன்னைக்கு பெரும்பான்மை ஆயாச்சு அப்படின்ட்டு. அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், காஃபிர்கள் உன்னை பார்த்து பயந்துட்டு இருக்கிறாங்க. ஏனால் இஸ்லாமிய மக்கள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறார்கள். இப்படி ஆயிட்டே இருந்துச்சுன்னா ஒரு கட்டத்தில் ஆட்சி அதிகாரம் அவங்க கையில போயிடும் என்ற அந்த பயம் தான் சகோதரர்களே பள்ளிவாசல் மேலையும் மதரசா மேலே கை வைக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஏன் மதரசா மேல கை வைக்கிறாங்க? அவன் குர்ஆனை படிக்கும்போது, ஹதீஸை படிக்கும்போது ஈமான் அதிகமாகும், தீனுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிருவான், 4 பேருக்கு தீன சொல்லுவான், 40,000 ஆகும், 40,000 4 லட்சம் ஆகும், 4 கோடி ஆயிரும். பின்ன நம்ம அவங்களுக்கெல்லாம் சலாம் சொல்லிட்டு வேற எங்கேயே போயிட வேண்டியதான்னு சொல்லி அவர்கள் உள்ளத்தில் ஆழ பதிய வைத்திருக்கிறார்கள். பத்ர் போர்ல எதிரிகள் இன்னெல்லாம் மிரட்டினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள. அபூஜஹல் சொன்னான் பெருமானாரை பார்த்து, முஹம்மதே, இந்த போரிலே உம்மை கொலை செய்து விடுவோம், நீங்க முடிஞ்சீங்க அவ்வளவு இந்த போரோட அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? லன் யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா வ அலல்லாஹி ஃபலதவக்கலில் முஃமினூன். அல்லாஹ் விதித்ததை தவிர எவனாலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்றார். ஈமான் அதுதானே, அல்லாஹ் நாடியதை தவிர, அல்லாஹ் விதித்ததை தவிர எவராலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்றார். ஏன்? ஹுவ மௌலானா, அவன் தான் எங்களுடைய பாதுகாவலன் என்றார். இன்னைக்கு பார்க்கிற பிரச்சாரத்தோட டைம்ல சொல்றாங்க, இவர்தான் முஸ்லிம் சமுதாயத்தின் பாதுகாவலர். நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். அவர் மௌத்தா போனா யார் நம்மளை பாதுகாப்பா? அதுதானே, அவர் மௌத்தா போனா நம்மளை யாரு பாதுகாப்பா? முஸ்லீம் பேசுறாங்க, குர்ஆனும் தெரியல, ஒண்ணும் தெரியல, பேசுறாங்க, முஸ்லீம் பாதுகாவலரே, இவருக்கு போட்டு அவர் நம்மளை மென்மேலும் பாதுகாப்பாரு, முஸ்லீம் பாதுகாவலர். நஊது பில்லாஹ். முஸ்லீமுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அசுத்தத்தை பாதிக்கிறோம். பிரச்சார டைம்ல அவனுக்கு 500 ரூபாய் எச்சா கொடுத்தா அவன் சொல்லிடுறான், இவர் எந்த அளவுக்கு நல்லவர்னா முகமது நபி மாதிரி நல்லவர்ன்றான். நஊது பில்லாஹ். செருப்பு தூக்கி வீச வேண்டாம் வாய் மேலேயே. அதுதானே, இனி 500 ரூபாய் எச்சா கொடுத்தா எல்லா நபிமார்களும் இழுக்க ஆரம்பிச்சிருவானுங்க. சகோதரர்களை பாதிக்கிறோம். அந்த ஈமான் ஸல்லல்லாஹு சொன்னார், ஹுவ மௌலானா, அவனே எங்களுடைய பாதுகாவலன், முஃமின்களாகி நாங்கள் அல்லாஹ்வையே நம்பிக்கை கொள்கிறோம் என்றார்கள். நமக்கு பாதுகாப்பு வேணுமா இல்லையா? ஆட்சியில் நமக்கு பாதுகாப்பு வேண்டும். பாதுகாப்பு, முஸ்லிம் சமுதாயத்துக்கு பாதுகாப்பு வேணும்னா என்ன செய்ய வேண்டும் தெரியுமா சகோதரர்களே? ஃபர்ஸ்ட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆனா அதை நம்ம செய்யறதே இல்லை. சொன்னார்கள், மன் ஸல்ல சுபஹ் ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். யார் ஒருவர் ஃபஜ்ருடைய தொழுகை நிறைவேற்றுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே இருக்கிறார் என்றார்கள். பாதுகாப்பு வேணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைச்சிருச்சுன்னா யாருனால நம்மளை ஏதாவது செய்து விட முடியுமா? சொல்லுங்க. குறைஷி அடிமைகள் எல்லாமே துரத்துனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்யறதுக்காக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌர் குகையில போய் மக்கால உட்கார்ந்தாங்க. யாரால என்ன செய்து விட முடிந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பதட்டமானாங்களா இல்லையா? யா ரசூலுல்லாஹ் ஏறிட்டு இருக்காங்க குறைஷிகள், நம்ம முடிஞ்ச போறது அவ்வளவுதான் அப்படின்னா.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூல பதில் சொன்னாங்க, யா அபா பக்கர் லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. அபூபக்கர் அவர்களே ஏன் கவலைப்படுகிறீர்கள், அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான். முஸ்லிம்களை அல்லாஹ் கைவிட மாட்டான் சகோதரர்களே, முஃமின்களை அல்லாஹ் கைவிட மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. ஏன் பயப்படுறீங்க, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான். அடுத்த வார்த்தையில் அல்லாஹ் என்ன பயன்படுத்துகிறான் தெரியுமா? فأنزل الله سكينته عليه وأيده بجنود لم تروها. அவர்கள் நிம்மதியாக அமர்ந்து கொண்டிருந்தார்கள், சக்கீனத்தாக ராஹத்தாக அந்த குகையிலே அமர்ந்தார்கள். சொல்ல எதனால இதெல்லாம் கிடைச்சது? அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு சக்கீனத் எதன் மூலமாக கிடைத்தது? ஈமான், அமல், தஅவா, சபர், இதன் மூலமாக கிடைத்தது சகோதரர்களே. எல்லாமே அல்லாஹ் சொல்கிறார், உங்களுக்கு நாம் ஆட்சி அதிகாரங்களை தருவோம். அது மட்டுமல்ல, خَوْفِهِمْ أَنْ يَعْبُدُونَنِي لَا يُشْرِكُونَ بِهِ شَيْئًا. நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு வேண்டுமா? இந்தியாவில் நிம்மதி வேண்டுமா? சுபட்சமான வாழ்க்கை வேண்டுமா? அமைதியான வாழ்க்கை வேண்டுமா? என்ன செய்ய வேண்டும்? ஈமான், அமல் இருந்ததென்றால் அல்லாஹ் சொல்கிறான், خَوْفِهِمْ أَمْنًا, எந்த பயமும் இல்லாம நிம்மதியான ஆட்சி அதிகாரங்களை தருவோம். ராஹத்தா நீங்க வாழுவீங்க. சொல்கிறான், ராஹத்தா நிம்மதியா, முஸ்லிம்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தொழுகலாம், நோன்பு வைக்கலாம், மதரசா நடத்தலாம், எல்லா இபாதத்தையும் சிறப்பாக நடத்தலாம், எங்க வேணாலும் எத்தனை பள்ளிவாசல் வேணாலும் கட்டலாம், எத்தனை மதரசாக்கள் வேண்டுமானாலும் உருவாக்கலாம், எவ்வளவு ஒரு பள்ளிவாசலோட ஒரு செங்கலை கூட தூக்க முடியாது. எப்போது? ஈமானிலும் அமலும் சீராக இருந்தா. அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரசூலுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழ்ந்து அல்லாஹ் தரக்கூடிய ஆட்சி அதிகாரங்களை பெறக்கூடிய முஸ்லிம்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்குவானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் வ அஸ்தஃபி அன்னி வ அன்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கான கஃபாரா.